வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நண்பரை கண்டுபிடி, பாடம் 2 நண்பரை கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்க, விலங்குகளும் பறவைகளும் காட்டில் துள்ளி ஓடி ஆடி விளையாண்டு கொண்டிருக்கிறது. இதில் என்னென்ன பறவைகள் விலங்குகள் இருக்குன்னு பாருங்களேன். முயல், நரி, அப்புறம் யார் இருக்காங்க? அணில், குரங்கு, கழுகு, கிளி, வாத்து. இத்தனை பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ முயல் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார். எப்படி? புதுசா இத்தனை பேரும் நண்பர்கள், இன்னொரு நண்பர் புதுசா வரப்போறார் நம்மளோட விளையாட அப்படின்னு சொல்றாங்க. உடனே அணில் கேக்குறாங்க, புது நண்பரா? யார் அவர்? யாரா இருக்கும்? புதுசா நம்மளோட விளையாட வர போறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, உடனே வாத்து சொல்றாங்க, மாடு தானே அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் முயல் என்ன சொன்னாங்க? நீங்களே கண்டுபிடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? 4 கால்கள் கொண்டவர். ஆனா வாத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு, மாடு தானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே முயல் சொல்றாங்க, இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது. இன்னொரு குறிப்பு சொல்றாங்க, பெரிய உருவம் கொண்டவர். என்ன சொல்றாங்க? மாட்டுக்கு கொம்பு இருக்கும் இல்லையா? ஆனா நான் சொல்ற நண்பருக்கு கொம்புகள் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலா இன்னொரு குறிப்பு கொடுக்கறாங்க, பெரிய உருவம் கொண்டவர். என்னென்ன சொல்லியிருக்காங்க? 4 கால்கள் கொண்டவர் சொல்லியாச்சு, பெரிய உருவம் கொண்டவர் சொல்லியாச்சு. அடுத்து அப்புறம் வேற யாரா இருக்கும் யோசிச்சுட்டு இருக்கும்போது குரங்கு சொல்றாங்க, ஓ, நான் சொல்லட்டுமா? யானை தானே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? பெரிய உருவம் இருக்கும், 4 கால்கள் இருக்கும், கொம்பு இருக்காது, அப்படின்னா யானை தானே அப்படின்னு சொல்லி குரங்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. உடனே முயல் சொல்றாங்க, கிடையாது, நீண்ட தும்பிக்கை இருக்காது. யானைக்கு தும்பிக்கை இருக்கும் இல்லையா? அதுக்கு தும்பிக்கை இருக்காது. ஆனா இன்னொரு குறிப்பு சொல்றாங்க, வேகமாக ஓடுவார். என்ன சொல்லியிருக்காங்க? 4 கால்கள் இருக்கும், பெரிய உருவமா இருக்கும், ஆனா வேகமாகவும் ஓடுவாங்க அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படி யாரா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கழுகு சொல்றாங்க, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே. அப்ப சிறுத்தை வேகமா ஓடும் இல்லையா? அதனால சிறுத்தை தானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே முயல் என்ன சொல்றாங்க? இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது. அதுக்கு பதிலா இன்னொரு குறிப்பு சொல்றாங்க, நீண்ட கால்கள் இருக்கும். இந்த சிறுத்தையின் மேல புள்ளிகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்காது. முதல்ல மாடுன்னு சொன்னதுக்கு கொம்பு இருக்காதுன்னு சொல்லியாச்சு. அடுத்தது யானை சொன்னதுக்கு தும்பிக்கை இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இப்போ சிறுத்தையும் கிடையாது, புள்ளிகள் இருக்காது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து வேற யாரா இருக்கும் யோசிக்கிறாங்க. அப்பதான் நரி சொல்றாங்க, வரி குதிரையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே முயல் சொல்றாங்க, இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது. வரி குதிரையில வரி வரியா கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் இல்லையா? ஆனா நான் சொல்ற நண்பருக்கு, நம்மளோட விளையாட வர நண்பருக்கு வரிகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குறிப்பும் கொடுக்கறாங்க,
நீண்ட கழுத்தை கொண்டவர். அவங்களுடைய கழுத்து எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ உடனே கிளி சொல்றாங்க, ஐ தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முயல் சொல்றாங்க, இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது. ஒட்டகத்துக்கு பாருங்க, மேல என்ன இருக்கு? உடம்பின் மேலே திமில் இருக்கு இல்லையா? அந்த திமில் இருக்காது அந்த விலங்குக்கு. நான் சொல்ற அந்த விளையாட வர நண்பருக்கு அந்த திமில் இருக்காது. இப்போ நான் கொடுத்த குறிப்புகளை வைத்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு குறிப்பு சொல்றாங்க, ஆனா உடலில் கட்டங்கள் இருக்கும். உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். யாரா இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? யாரா இருக்கும்? அப்போ கொம்பு இருக்காது, பெரிய உருவமா இருக்கும், வரிகள் இருக்காது, புள்ளிகள் இருக்காது, திமிழும் இருக்காது. ஆனா கழுத்து நீளமா இருக்கணும், 4 கால்கள் இருக்கணும், பெரிய உருவமா இருக்கணும், வேகமாவும் ஓடுவாங்க. அப்ப அவங்க யாரா இருப்பாங்க? பாப்போமா யாருன்னு? புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. யார் அது? ஒட்டகச் சிவிங்கி. பாருங்க, 4 கால்கள், பெரிய உருவம், கழுத்து நீளமா இருக்கு பாத்தீங்களா? இவங்க தான் ஒட்டகச் சிவிங்கி. இப்போ எல்லாரும் ஒரே சந்தோஷம், நண்பர் வந்தாச்சு, எல்லாரும் விளையாட தொடங்கியாச்சு. ரொம்ப குஷியா இருக்காங்க எல்லாருமே. நம்மளும் இப்படி தானே இருக்கணும். நம்ம நண்பர்களோட சேர்ந்து நம்மளும் சந்தோஷமா விளையாடணும், அப்படித்தானே? ஓகே, நன்றி மாணவர்களே, நன்றி.